என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீரின் பாதைகள் எல்லாருக்கும் இருக்கிறது. விசுவாசிகளாகி உங்களுக்கும் இருக்கிறது, ஊழியர்களாகி எங்களுக்கும் இருக்கிறது. பலவிதமான பாரங்கள். நீங்கள் ஒரு குடும்பத்தின் பாரத்தை சுமக்கிறீர்கள், நாங்கள் பல குடும்பங்களின் பாரங்களை சுமக்கிறோம். அந்த பாரங்கள் சில வேளைகளில் இருதயத்தை அழுத்துகிறதுனால் சந்தோஷத்தை இழப்பது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனாலும் அன்பின் ஆண்டவர் தன் ஜனங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் துக்கத்தையெல்லாம் நீக்கி உங்கள் சஞ்சலங்களையெல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துகிற நாள் இது, சந்தோஷப்படுத்துகிற காலம் இது. கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, அன்பின் ஆண்டவரே, எந்த குடும்பங்களெல்லாம் தங்கள் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறார்களோ, தங்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறார்களோ, துக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ, அந்த குடும்பங்களையெல்லாம் ஆண்டவரே துக்கத்தை நீக்கி சந்தோஷப்படுத்த போகிறதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். எல்லா கண்ணீரும் களிப்பாய் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தர் தனி மனிதர்களை சந்தோஷப்படுத்துங்க, வாலிபர்களை சந்தோஷப்படுத்துங்க, தாய்மார்களை சந்தோஷப்படுத்துங்க, தகப்பன்மார்களை சந்தோஷப்படுத்துங்க, குடும்ப உறவுகளை ஒன்றாக்கி சந்தோஷப்படுத்துங்க, நன்மைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க, பிள்ளை பாக்கியத்தை, வேலையை, திருமண காரியங்களை கைகூடி வர பண்ணி உங்கள் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஊழிய எல்லைகளை விஸ்தாரமாக்கி சந்தோஷப்படுத்துங்க. ஆத்துமாக்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. உங்கள் அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்துங்க. வெற்றியை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். நிச்சயமாய் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.